வாழ்க வளமுடன். திருமூலநாயனார் தன்னை உணரும் பயணத்துல இருக்கும்போது தன்னை போல தன்னை உணரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக தன்னுடைய பாடல் மூலமா தான் உணர்ந்த அனுபவத்தை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. அதுல முதல் பாடல் கடவுள் வாழ்த்து என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு பாடல். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பச் சென்றனன் தானிருந்த தானுணர்ந்த எட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கும். இந்த பாடல் தன்னை உணர்றதுக்காக தனக்குள்ளதானே அவங்க பயணம் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா எனக்குள்ள நான் பயணம் பண்ணாதான் என்னை பத்தின விஷயங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதே போல இந்த மனித உடல் அப்படின்ற ஒரு விஷயம் எதற்காக எடுக்கப்பட்டது, இந்த மனிதன்னா யாரு, நான் யார் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தனக்குள்ள கடந்து பயணம் பண்ணக்கூடிய அந்த பயணத்துல அவருக்கு கிடைச்ச அனுபவ விஷயங்களை தான் இந்த வரிகள்ல நம்மளால பார்க்க முடியுது. அதை என்னுடைய புரிதல் மூலமா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பாடலோட முதல் வரியை எடுத்துக்கலாம். ஒன்றவன் தானே இரண்டவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு தன்மை தான் இங்க எல்லா இடத்துலையும் இருப்பா நிறைஞ்சி இருக்கு. அந்த ஒன்று தான் இரண்டவன் அப்படின்னு சொல்லும் போதே அங்க மனிதர்களை எடுத்துக்கலாம், நீங்க மற்ற உயிர்களை எடுத்துக்கலாம், இல்லை மற்ற பொருட்களை எடுத்துக்கலாம். இப்படி பல விஷயங்களை அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இரண்டு அப்படின்னாவே அங்க பல அப்படின்ற பொருள் ஒத்து போகுது. ஸோ ஒரு நிலை அப்படின்ற ஒரு இருப்புத்தன்மை தான் இங்க இரண்டா பலவா பிரிஞ்சு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர்னால பார்க்க முடியுது. இதுல மனிதன் அப்படின்ற நிலையில தான் நாம இருக்கோம். ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் அப்படின்றதுனால இந்த மனித தேகத்தையே அவர் அந்த உடல்ல அந்த பாடல்ல குறிப்பா கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப ஒன்றவன் தானே ஒரு தன்மை இருப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த இருப்பு அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கு, பேர் அமைதியில இருக்கு. இப்ப எனக்கும் இந்த போனுக்கும் இடையில ஒரு நிலை இருக்கு, ஒரு இடம் இருக்கு. ஆனா இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய அனுபவ நிலைக்கு கொண்டு போய் யோகிச்சுக்கோங்க. ஸோ அந்த இருப்பு தத்துவம் அப்படின்ற ஒரு நிலை தான் எல்லா பக்கத்தும் நிறைஞ்சிருக்கு. இந்த பூமியை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த யூனிவர்ஸ் மொத்த அண்ட பிரபஞ்சங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அது எல்லாத்தையும் சுமந்து எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலையை தான் இங்க ஒன்றவன் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மையில சொல்றாங்க. ஒன்றவன் தான், அவன் தான் ரெண்டாவது நிலையா, அதாவது இங்க மனிதனா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மற்ற உயிர்களா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பொருட்களா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதன் இயக்கத்துல இருப்பா இருக்கக்கூடிய ஒண்ணு இயக்கமா மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம இங்க கணக்குல எடுத்துக்கணும். அது எப்படி இருக்குன்னா இன் அருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்முகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே போல இன் அருள். அருள்னா என்னன்னா, அருள் வந்துருச்சுன்னா அருள் ஆட்டமா ஆடுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோயில்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைகள்ல அருள் அப்படின்றது இருளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இருள் அப்படின்றது நமக்கு எதை தருது, பயத்தை தருது, பதட்டத்தை தருது. ஆனா அந்த அருள் அப்படின்றது நம்ம கிட்ட வந்துருச்சு, அதை உணர ஆரம்பிச்சிட்டோம். அது இன்மை தரும் முருகையில இன்முகமா நமக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் இனிமையை தரக்கூடிய அளவுல தான் அந்த அருள் நிலை அப்படின்ற அந்த ஆற்றல் நிலை நமக்குள்ள இருக்கு. இந்த இருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்ல, அதுல இருந்து இயக்க நிலைக்கு வருது. இந்த இயக்கம் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாமா இருக்கு ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த இயக்கத்தை நாம உணரும் போது அது இனிமை தரும் அளவுல இருக்கு, அருள் நிறைந்ததா இருக்கு. பயம் பதட்டத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம், நிதானம், அமைதி, பயமின்மை, தைரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது. இந்த இயக்கம் அப்படின்றத நீங்க கண்களை மூடி உங்களுடைய உடல் இயக்கத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை இந்த உலக இயக்கத்தை கண் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாலும் சரி, அது ஒரு இன்ப நிலையில உங்களுக்கு அழகா ஒரு ரசனையோட ரசிக்கும் தன்மையில உங்களுக்கு இந்த புலன்களுக்கு இனிமையை தந்துகிட்டு இருக்கு. ஆக இன்னருளாதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள். இயக்கம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இயக்கம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு நிலை, அடுத்து அது இயங்கக்கூடிய ஒரு நிலை, அடுத்து அது நிறைவு பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற அந்த ஒரு மூணு விஷயத்துக்குள்ள உள்ளடங்கி இருக்கு. அதே இயக்கம் அப்படின்றத இப்ப மனித உடல் நாம தான் நமக்குள்ள பயணம் பண்றோம் அப்படின்னம்னா நம்மளை நாம கடந்து போகும்போது இந்த உடல் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நம்மளால யூகிக்க முடியும். நாம நமக்குள்ள பயணம் பண்ணும்போது நம்மளால உணரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்த உடல் அணுக்களை உணர்வோம், இந்த உடல் அணுக்களின் இயக்கங்களை உணர்வோம். அதை தொட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்வோம். அடுத்ததா இந்த உடலும் மனமும்
மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்தை உணர்வோம். ஸோ இருப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இயக்கமா இங்க மாற்றப்படுது. அதுதான் இரண்டவனா பல விஷயமா இங்க மாறி இருக்கு. அப்படி அந்த இயக்கத்தை நீங்க கவனிக்கும் போது, அதாவது நம்மளை கவனிக்கும் போது இந்த உடல் இயக்கம், மன இயக்கம், உயிர் இயக்கம் அப்படின்ற 3 இயக்கங்களை நாம உணர முடியும். அது இந்த 3 நிலையில நின்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த இருப்பு அப்படின்ற ஒண்ணுதான் இயக்கமா இந்த 3 இயக்கங்கள்ல ஒரு சேர இணைஞ்சு இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். அததான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் அப்படின்னு சொல்றாங்க. 4 குணர்ந்தான். இந்த உடல், மனம், உயிர் இந்த 3 இயக்கத்தையும் நாம கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா இது 3ம் ஒருநிலைத்தன்மைக்கு வரும். அப்படி வரும்போது இந்த 3 இயக்கத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியும். அததான் 4 குணர்ந்தன் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க. 4 விஷயத்த உணரும் போது இந்த ஆன்மா நம்ம கிட்ட ஆன்ம அறிவா துளிர்விடும் போது நாம 5 வென்றனன். 5 அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. 5 புலன்கள் வழியில இப்ப நாம இந்த உடல் இயக்கம், மன இயக்கம், உயிர் இயக்கம் அப்படின்றத போக விட்டு நாம நம்மளுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த 4 விஷயத்த, உடல் இயக்கத்தை உணர்றோம், மன இயக்கத்தை உணர்றோம், உயிரின் இயக்கத்தை உணர்றோம். இந்த 3 இயக்கங்களையும் ஒன்னா நீங்க பார்க்கும்போது ஆன்ம அறிவு துளிர் விடுது. இதனால இந்த புலன்கள் வழி செலவாகக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம ஜெயிச்சிருவோம். இந்த புலன்களை வெல்லக்கூடிய தன்மை வரும்போது 5 பூதங்களை கையாளக்கூடிய தன்மை அமைதியான ஒரு சொரூபத்துக்கு, அந்த இருப்பு நிலையின் தன்மைக்கு நாம நகர்த்திக்க முடியும். அதனாலதான் இந்த புலன்களை 5 வென்றனன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 5 வெல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3 இயக்கங்கள் இருக்கு பாருங்க, உடல், மனம், உயிர் இயக்கங்கள் உங்களுக்கு அமைதி நிலைக்கு போகும்போது அதுக்காக செலவாகக்கூடிய ஆற்றல் அப்படின்றது உங்களுடைய குணநல பேரா 6 விரிந்தனன் அப்படின்ற ஒரு வார்த்தை அடுத்த சேர்த்திருப்பாரு. 6 விரிந்தனன் அப்படின்றது 6 அறிவு அப்படின்றது விருத்தி அடைய ஆரம்பிச்சிரும். இந்த அறிவின் வளர்ச்சி அப்படின்றதான் அடுத்த மனித பரிணாமத்தின் வளர்ச்சி அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானமே நமக்கு அழகா தெளிவுபடுத்துறாங்க. ஸோ இந்த அறிவு மழுங்கி போய் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, புலன்கள் வழி நாம புலன்களை ஜெயிக்காம அதன் போக்குல போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த அறிவுக்கு ஆற்றல் கிடைக்க மாட்டேங்குது. இந்த அறிவின் வளர்ச்சி நம்ம கிட்ட துளிர் விட மாட்டேங்குது. 5 வெல்லக்கூடிய, இந்த புலன்களை வெல்லக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வரும்போது பஞ்சபூதங்களின் சக்தி அனைத்தும் இந்த 6வது அறிவுக்கு செலுத்தப்பட்டு 6வது அறிவின் வளர்ச்சி ஓங்க ஆரம்பிக்குது. அது வளர வளர என்ன நடக்கும்னா 7வது நிலைக்கு நாம நகர்த்தப்படுவோம். அந்த நிலை தான் ஏழும்ப சென்றனன் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க சில. இந்த 6வது அறிவு விரிந்து 7வது ஒரு நிலை, அதாவது நம்ம உடல்ல 6 சக்கரங்களை தாண்டி 7வது சக்கரம் துரிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய உயிரின் தன்மையை தாண்டி இருக்கக்கூடிய ஆன்ம அறிவின் ஞான நிலையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த உலகத்துக்கு நம்மளால போக முடிஞ்சுது, மெய்ஞான நிலையை நம்மளால உணர முடிஞ்சுது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இருப்போட நம்மளை இணைச்சிக்க முடியுது அப்படின்றதான் அந்த துரிய நிலையை நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த துரிய உணர்வோட அந்த உலகத்துல நாமளால நிக்க முடிஞ்சிச்சு. ஏழும்ப இம்பர் அப்படின்றத நாம தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இவ்வுலகம்னு சொல்லுவாங்க. ஏழும்ப சென்றனன் அப்படின்னா 6வது அறிவு விரிந்து 7வது படிநிலையான துரிய உலகத்தோட அந்த சகஸ்ரார நாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7வது சக்கரத்தோட நம்மளை இணைச்சு அங்கேயே அந்த உலகத்துல நிலைக்க முடிஞ்சுது அப்படின்னா அடுத்து அந்த நிலையில இருந்து நாம இன்னும் பயணப்படக்கூடிய ஒரு நிலைக்கு போவோம். அதுதான் தான் இருந்த தான் உணர்ந்தே அப்படின்ற அந்த வார்த்தைகள்ல சேர்த்திருக்காங்க. தான் இருந்த அப்படின்னா 7வது நிலை பிரம்மரந்திரம் அப்படின்ற அந்த நிலையில நாம நிலைக்கும் போது அதை கடந்து இந்த உடல், மனம், உயிர் அப்படின்ற அந்த இயக்க நிலையில இருந்து ஆன்மாவின் அறிவின் இருப்பு நிலைக்கு நாம நகர்த்தப்படும் போது துரியாதீதம், துரியம் கடந்த துரியாதீத நிலை கண்டுன்னு சொல்லி வள்ளலார் சொல்லுவாரு. ஸோ அந்த துரியாதீத நிலை நாம எட்டக்கூடிய ஒரு சூழல் வரும். அதை தான் தான் இருந்த இதுக்கு முன்னாடி நாம இந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மனம் இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த உயிர் இங்க இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு முன்னாடி நாம இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு பாருங்க. ஓரறிவுல இருந்து 5 அறிவு 6 அறிவு இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இதுக்கும் முன்னாடி இருப்பா இருக்கக்கூடிய
ஒரு நிலையில நாம நம்மளை இணைச்சிக்க கூடிய ஒரு தன்மை. துரியாதீதம் அப்படின்றது அண்ட பிரபஞ்சத்திலையும், அதாவது துரியம் வரைக்கும் இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற உணர்வோட தான் நாம இருப்போம். ஆன்மாவை உணர்ந்து துரியத்தை கடந்து துரியாதீதம் போகும்போது இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தன்னுடைய அந்த இருப்புத்தன்மையை உணரக்கூடிய நிலை, தான் இருக்கக்கூடிய தன்னை உணர்ந்த ஒரு நிலை நமக்கு எட்டும் போது அதுதான் ஒரு பரிபூரண நிலையை நோக்கிய நகர்தலா நமக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தான் இருந்து தான் உணர்ந்தே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. துரியாதீதம் போயிட்டோம் அப்படின்னம்னா இருக்கக்கூடிய இருப்பு எல்லாத்துலயும் ஒரு தன்மை காமனா இருக்குல்ல, எல்லாத்துலயும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒன்றவன் அப்படின்ற அந்த ஒருநிலை தன்மையோட நாம நம்மளை உணரும் போது அவனில்தான் நீ உன்னிலவன் அப்படின்னு சொல்றது போல அவனும் நீங்களும் வேற இல்லை, தன்னை தானே உணரக்கூடிய தன்மையில எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை தான் எட்டக்கூடிய 8வது நிலை அப்படின்றது போல அந்த பாடல்ல அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றவன் அப்படின்ற அந்த ஒரு நிலையில இருந்து இயக்கத்துக்கு வரும்போது அது இங்க 6 நிலையில விரிஞ்சு திரும்ப 7வது ஒரு பிரம்மரந்திரத்தை தொட்டு 8வது நிலையான துரியாதீத நிலையோட கலந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் தன்னுடைய இருப்பின் தன்மையை உணரக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒன்ற நிலை ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம திரும்ப பயணப்படுறோம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே நம்ம போய் நிறைவடையக்கூடிய அந்த ஒரு விஷயத்த அவர் அனுபவிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை இந்த பாடல்கள் மூலமா நம்ம கிட்ட வெளிப்படுத்தியிருக்காரு. இதை அழகா உட்காந்து படிச்சு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம நகர்த்தும் போது நாமளும் நம்மளை உணர்ந்து எல்லாத்தையும் ஒரு நிலையோட ஒன்னா பார்க்கக்கூடிய தன்மை, எல்லா விஷயத்திலையும் ஒன்னா இருக்கக்கூடிய இருப்பின் தன்மையா மாறக்கூடிய ஒரு நிலை நமக்கும் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த பாடல் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை படிக்கும்போது இதை எப்படி நாம செய்யறது, நமக்குள்ள நாம கடந்து போய் அந்த 8வது நிலையான எல்லா இடத்துலையும் நம்மளுடைய உணர்வோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒருநிலைத்தன்மையோட இருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாடல்ல அழகா அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது அந்த ப்ராசஸ்க்கு அந்த நிலைக்கு நம்ம எப்படி போறது, அதுக்கு நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையில இருந்து என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த பாடல்ல அழகா அந்த கடவுள் வாழ்த்து அப்படின்றதுல ஒரு 30 பாடல் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல அந்த நிறைவு வரைக்கும் நாம அந்த பாடலை படிக்கும்போது நம்மளை இந்த நிலையில இருந்து அந்த ஒருநிலை தன்மைக்கு நம்மளை நகர்த்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குருவாழ்.